தமிழக அரசியலே ஒரு புரட்டி போட்ட சம்பவம். ஏன்னா யாருமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா என்னடா இவர் போய் அங்கே போயிட்டாரா அப்படின்னு சொல்லி யாருமே இன்னி வரைய எதிரே வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சம்பவம் வந்துருக்குது. டிஎம்கேல தான் ஓபிஎஸ் வந்து கூட்டணி எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து அவரோட பாரம்பரியம் சரி எல்லா பேரும் வந்து 7 பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தா சடனா ஓபிஎஸ் வந்து யாரோட சேருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து சொல்லுது. இப்போ பார்த்தா ஓபிஎஸ் வந்து டிஎம்கே வந்து கூட்டணி போட்டிருக்காங்க. ஆனா விஜய் சசிகலாவை விடுத்து திமுகவில் வந்து ஓ பன்னீர்செல்வம் சேர்த்தது வந்து பலன் வந்து யாருக்கு பெனிஃபிட் சொல்லி பல விஷயங்களை பார்க்க போறோம். அதிமுகவில் இருந்து தான் 3 முறை முதலமைச்சராக வந்து பதவியில் வைத்துவது தான் ஓ பன்னீர்செல்வம் சொல்லலாம். தற்போது திமுகவில் வந்து இணைந்து உள்ளனர். ஒரு தமிழ்நாடு அரசியல் இவரை வந்து நடக்காத இந்த நிகழ்வு வந்து யாருக்கு வந்து சாதகம் என்று சொல்லலாம். 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரு மதிய டைம் சொல்லலாம், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் முடிவுக்கப்பட வெளியே வந்து அதிமுகவின் ஒரு பொதுச் செயலாளராக வந்து ஜெயலலிதா அம்மா அப்போ சுமார் 41,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது தானே சொல்லலாம். அடுத்த சில நிமிடங்கள் தனது போயஸ் தோட்ட இல்லத்தில் பத்திரிகையாளரை சந்தித்துள்ள ஜெயலலிதா அம்மா. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பேசுள்ள ஜெயலலிதா அம்மா, சகோதரர் பன்னீர்செல்வத்தை தொண்டராக பெற்றுதான் நான் வந்து செய்த ஒரு பாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சுமார் 1/4 நூற்றாண்டில் கழித்த நிலையில் தான் அதிமுகவின் நேர்தர் கட்சியான திமுக தலைவர் சரி தற்போது முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவர் சரி பேரை தாங்கியுள்ள அவர் திராவிட இயக்க கொள்கை காக்கும் நம்முடன் பேரையத்தை வந்து இணைந்துள்ளனர். நம்மோடு இணைந்துள்ள சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அன்பானவரும் சரி பண்பானவரும் சரி அடக்கமானவர் என கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வத்தை வந்து பாராட்டி வந்து உள்ளனர். 3 முறை முதலமைச்சர் ஆகியுள்ள ஓ பன்னீர்செல்வம் கடந்த சென்ற சுமார் கால ஒரு நூற்றாண்டை வந்து எடுத்துக்கிட்டால் தமிழ் அரசியல் எவ்வளவு வந்து நடந்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் வந்து அரசியல் வாழ்க்கையின் பேர் பல உயர்த்தல் வந்து இருக்கிறது. அதன் ஒரு உச்சகட்டமாக தான் அதிமுக சார்பில் 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து பயிர்த்து ஒரு பதவி வந்து வைத்திருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை 27 பிப்ரவரி 2007ஆம் ஆண்டு காலையில் திமுக இணைந்துள்ளனர். அதிமுகவை சேர்ந்தவரை தொடர்ந்து கட்சியில் இணைந்தவரை திமுகவை பொறுத்தவரை ஒரு முக்கிய தலைவர் அக்கட்சியில் வந்திருக்கிறார் என்பது ஒரு சாதமா வந்து அம்சமா வந்து அக்கட்சி வந்து பார்க்கலாம். ஏன்னா ஓபிஎஸ்னால வந்து தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு எல்லாம் தெரியும். ஏன்னா ஓபிஎஸ் தரப்பு வந்து பல ஓட்டுகள் வந்து தென் மாவட்டம் வந்து விழுக போகுது. ஆனா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவின் ஒரு தீவிர விசுவாசியாக அறியப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் அரசியல் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சில நாட்கள் முன்பாக தான் திமுக தலைவரும் சரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து சில நிமிடங்களை வந்து உரையாடி உள்ளனர். இதற்கு பிறகுதான் செய்தியாளர் சந்தித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக கூறி வாழ்த்து தெரிவிக்கதாக இந்த சந்திப்பில் வந்து நடந்ததாக விளக்கப்பட்டுள்ளனர். இந்த சந்திப்பு இதற்கு பிறகுதான் அவர் தெரிவித்துள்ள கருத்தஞ்சேரி பின்னால் வரப்போகும் காட்சிகளுக்கு கட்டாயம் வந்து கூறுவது போலவே இருந்துள்ளது. இந்த நிலையில் தான் ஓ பன்னீர்செல்வம் அவரது மகனும் சரி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அவரும் சரி ஓபிஎஸ் அவரோட ஆதரவாளர்கள் எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியவர் முதலமைச்சரை சந்தித்து திமுக வந்து இணைந்து வந்து உள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் வந்து பொறுத்தவரை தான் அவரது அரசியல் வாழ்வில் பல ஆட்சிகளே ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து அளித்தவர் தான். 2001ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஜெயலலிதா அம்மா வந்து பதவி ஏற்றது செல்லாத என நீதிமன்றம் வந்து அறிவித்த போதுதான் யாரும் வந்து எதிர்பார்வையில் தான் ஓ பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சர் வந்து ஆகியுள்ளனர். இத்தனைக்கு அந்த தருணத்தில் உப்பிலியார சரோஜாஞ்சேரி விஷாலாட்சி நெடுஞ்செழியன் ஆகியோர் உள்ளிட்ட வேறு சிலரின் பெயர்கள் தான் முதலமைச்சர் பதவிக்கு அடிபட்டது. ஜெயலலிதா வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதும் அவரது தலைமையிலான அமைச்சரை வந்து மீண்டும் வந்து பங்கேற்றுள்ள ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு. இதன் பிறகு 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தான் தண்டிக்கப்பட்ட போது தான் முதலமைச்சர் வாய்ப்பு மீண்டும் வந்து அவருக்கு கதவை நம்ம ஓ பன்னீர்செல்வம் வந்து எப்படின்னா தட்டி உள்ளது. முன்பு நடந்தது போல தான் இந்த முடிவு எப்படி நடந்துள்ளது. இதன் பிறகுதான் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் மீண்டும் ஒரு முதலமைச்சர் வந்து ஓ பன்னீர்செல்வம் ஆகியிருக்கிறாரு. ஆனால் முந்தைய முறைகளை போல தான் இந்த முறை எதுவும் வந்து சுமூகமாக நடக்கவில்லை. முக்கியமா டிஎம்கே வந்து ஓபிஎஸ் செல்வாக்கு வந்து இருக்கா இல்லையா. ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலாவுக்கு வழிவகுக்கும் வகையில் தான் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஓ பன்னீர்செல்வம் தனது ராஜினாமா சமர்ப்பித்தாலும் அதில் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை என்பது வெளிப்படையாக வந்து தெரிந்துள்ளது. இதற்கு பிறகுதான் பிப்ரவரி 7ஆம் தேதி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தியாகன வந்து அமைந்து வந்து உள்ளனர். இதற்கு பிறகுதான் செய்தியாளர் சந்தித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் வி.கே. சசிகலா மீது குற்றச்சாட்டை சுமைத்துள்ளனர். பிறகுதான் அதிமுகவின் ஒரு பொருளாதார பதவியில் இருந்து நீக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் வி.கே. சசிகலாவும் சரி அவரை சார்ந்தவரும் சரி அதிமுகவில் நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வந்து அதிமுகவில் இணைந்துள்ள ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை தான் துணை ஒரு முதலமைச்சராக வந்து பதவியேற்றுள்ளன அவர் சொல்லலாம். இதற்கு பிறகுதான் கட்சியெல்லாம் வந்து சுமூகமாக வந்து இருப்பதாக தெரிவித்தாலும்
அப்படி இல்லை என்பது பல ஒரு வாரங்கள் தொடர்ந்து வெளிப்பட்டு வந்துள்ளது. எப்பனா 2021ஆம் ஆண்டு என்னாச்சுன்னா சட்டமன்ற தேர்தல் கட்சி அடைந்து தோல்வி பெறதான் கூடியுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டம் ஓ பன்னீர்செல்வத்தை அவரது ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கியுள்ளது. இதன் பிறகுதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வந்துள்ள ஓ பன்னீர்செல்வம் தன்னை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் தொடர்ந்து பேசிய வந்தாரு. ஆனால் அதற்கு எந்த ஒரு பலன் இல்லாத நிலையில தான் தற்போது திமுக இருந்திருக்கிறாரு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி கே பழனிசாமி என்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவரு. பதவியே வேண்டாம் என்னை சேர்த்துக் கொள்ளுங்க என ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் சொன்ன போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர் காட்டிருக்கலாம், ஒரு கருணை பண்ணிருக்கலாம். ஆனால் அப்படி நடக்காத நிலையில் ஓ பன்னீர்செல்வம் கௌரவமா அரசியல் இருந்து விலகி இருக்கலாம். ஆனா திமுக போய் சேர்ந்தது காலத்தின் கொடுமையான விஷயம்தான். இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லலாம். இதனை தான் திமுக பயன்படுத்திக் கொண்டது. இதை உண்மையாக ஒரு அதிமுக தொண்டன் ஒருபோது ஏற்க மாட்டேன் என்கிறார் குபேந்திரன் அவர்கள். ஆனா இதனை வைத்துக் கொண்டுதான் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் தங்கள் கட்சியில் இணைந்து விட்டதாக திமுக கூறு சற்று ஒரு அதிகமாக இருக்கு என்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். காரணம் என்ன என்றால் அவர் ஒருபோதும் அதிமுகவின் சார்பில் மக்களால் முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டது கிடையாது. கட்சி தலைமை நியமிக்கப்பட்டவருக்கு இவருக்கான ஒரு பெரிய தொண்டர் செல்வாக்கு கிடையாது. அப்படி இருந்தால் தனியாக கட்சி ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கலாம். இவர் இணைப்பதால் திமுக தேர்தல் காலம் பெரிய லாபம் இல்லை. மாறாக தான் நாடு தழுவிய அளவில் மு.க. ஸ்டாலினுக்கு இமேஜை வளர்த்து இருக்க இது உதவும் என்று மூத்த குபேரன் சொல்லியிருக்காரு. மறந்துடாம டிஎம்கேல ஓபிஎஸ் சொல்லி கமலை பின் பண்ணிருங்க.